பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாய் கணராய மித்ர மண்டல் சார்பாக என்னுடைய வணக்கம். எங்களோட மண்டல் பேரை கேட்ட உடனே நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நாங்களே தான் போன வருஷம் 2024 இந்த மும்பை அம்பார்நாத் சுவாமி நகர்ல கேரளாவில் இருக்கிற ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலை இந்த இடத்துல கட்டினது அது நாங்களே தான். இந்த வருஷம் 2025 விநாயகர் சதுர்த்திக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவில், அந்த கோவில் அந்த சிலையை அப்படியே இங்க வடிவமைச்சிருக்கோம். அந்த கோவிலின் சிலை பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப உயரமான அடி சிலை வாய்ந்தது. அதோட அடி பார்த்தீங்கன்னா 146 அடி ஆகும். அதோட பேஸ் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா அப்படியே 10 மடங்கு சின்னதாக்கி 14.6 அடி அளவுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சிலையை வடிவமைச்சிருக்கோம். அதே போல இந்த சிலையை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பேப்பராலையும் கம்மு அண்ட் பார்த்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட், அதாவது இந்த மண் இருக்குல்ல பாருங்க, செம்மண் இருக்குல்ல, அந்த மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணி இங்கேயே வடிவமைச்ச சிலை. இது பார்த்தீங்கன்னா சேலம் முருகன் கோவில்ல கூட இல்லாதது ஒன்று நாங்கள் இங்கே ஒன்று ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்களுக்கு சாமி காலில் விழுந்து ஆசி பெற்றுக்கொள்றதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பொன் கால். இது பார்த்தீங்கன்னா அந்த முருகர் கோவிலில் கூட உங்களுக்கு இது இருக்காது. இதை நாங்களே இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை திங்க் பண்ணி இங்கே இதை செஞ்சது. சாமி காலில் நீங்கள் விழுந்து சாமியோட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றதுக்கு ஐம்பொன், அதாவது உங்களுக்கு தெரியும் ஐம்பொன்னா என்னன்னு சொல்லிட்டு, தங்கம் வெள்ளி பித்தளை அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து ஊலகத்தை கரைத்து அது பார்த்தீங்கன்னா இந்த காலை நாங்கள் வடிவமைச்சு இந்த விநாயகர் சிலை காலுக்கு நாங்கள் மாட்டியிருக்கோம். என் பேர் சந்தியா. நான் சுவாமி நகர்ல இங்கே இருக்கேன். நான் இங்கே சேலத்து முருகன் சாமிக்கு கோயிலுக்கு போயிருக்கிறேன். அதேமாரி சேமாக இங்கே செஞ்சுருக்காங்க. அங்கே போகிற ஃபீல்டாக இங்கேயும் வருது. அதேமாரி லிஃப்ட் வச்சுருக்காங்க இங்கே. அதேமாரி வழி வச்சுருக்காங்க. 5 நாள்லேயே இருக்குது. 5 நாள்லேயே அபிஷேகம் பண்ணிட்டு போங்க. வணக்கம், என் பேர் சந்தோஷ்குமார். நான் இருக்கிற இடம் பேர் சுவாமி நகர் அம்பார்நாத்தில் இருக்கேன். நாங்கள் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு 146 அடி உயரம் கொண்ட முத்துமலை முருகன் சிலையை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். அந்த சிலையை நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்துருக்கலாம். முழுவதுமாக அந்த சிலை இருக்குது. அந்த சிலையை நாங்கள் பேப்பரு மண் குட்டி அது வச்சு செஞ்சுருக்கோம். ஏன்னா இது செஞ்ச காரணம் மெயினாக இப்போ சில நாளாக பிஓபி பேண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே பிரச்சனை ஓட்டுருக்குது. அதால் இப்படி நம்ம செலவு வைக்கலாம். இந்த மாதிரி சேலம் ஃபஸ்ட்டு முதல் முயற்சி நாங்கள் எடுத்துருக்கோம். இது அதுவும் இவ்வளோ உயரத்தில் காட்டிருக்கோம். 146 அடி 146 அடியை நாங்கள் 14.6 அடியில் உயரத்தில் நாங்கள் காட்டிருக்கோம். நாங்கள் இந்த சிலையை முழுமையாக கலைக்க போகிறோம். இது நாங்கள்லாம் குரூப்பாக சேர்ந்து மண்டலில் பேசின காரணம் இந்த சிலை விசர்ஜன் பண்ணும்போது நான் தூய்மை பழையாளர். நான் 12 வருஷமாக வேலை செய்கிறேன். நாங்கள் சிலை விட்டதுக்கப்புறம் சாயங்காலத்துக்கு மரணத்துக்கு போய் அந்த சிலையெல்லாம் எடுத்து வேற இடத்துல நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அது எங்களுக்கே பாவமாக இருக்கும். நடா வச்சு பூஜை பண்ண இடத்த இனிமேல் கால் அடிப்போம் மீது அடிப்போம்னு சொல்லிட்டு நம்ம தான் இருக்கோம். அதெல்லாம் நாங்களே நாங்கள் இருக்கிற இடம் சுவாமி நகரில் கம்சம் 90% பேர் நாங்கள் தூய்மை பழையாளர் தான். நாங்கள் எல்லாம் ஒன்றா செஞ்சு வேலை செய்கிறோம் தான் இருக்கோம். அதோட அது பேஸ் வச்சு தான் நாங்கள் இந்த சிலையை இந்த மாதிரி வடிவமைச்சிருக்கோம். எங்களுக்கு எப்படி ஆகுதுன்னா மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அவ்வளோ தூரம் எங்களெல்லாம் போக முடியாது. அது இங்கே வந்திருக்குதுன்னா அதே எங்களுக்கு பெரிய விஷயம். பண்ணிருக்கிறாங்கன்னா அதே பெரிய அதிசயம், பெரிய சாதனையா அவங்க பண்ணதை அவங்களுக்கு பாராட்டலாம். உண்மையுமே பார்த்ததால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நல்லா இருக்குது. இது நம்ம உண்மையாவே அங்கிருந்து போய் பார்த்தா கூட அவ்வளோ சந்தோஷம் கிடைக்காது.
இங்க பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நேர்ல போனா கூட இவ்வளவு வந்து பொறுமையா பார்க்க முடியாது. இங்க வந்து எப்படின்னா பொறுமையா தரிசனம் கிடைக்காது. இங்க வந்து பொறுமையா சாமி எவ்வளவு அழகா தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு கிடைக்குது. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுல இந்த மாதிரி தீம் வந்து அழகா டிஃப்ரெண்டா பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு கிடைக்குது. நேர்ல போக முடியலனாலும் இந்த மாதிரி நீங்க டெக்கரேஷன்லாம் பண்ணவே இங்க பார்க்க முடியுது. ரொம்ப நல்லா இருக்கு. விநாயகர் கோயில் தான் அம்பர்நாத் சுவாமி நகர்ல. சேலத்தில் பார்த்த மாரி இங்கே இருக்கு. அங்கே போன மாரி ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. இது தரிசனம் பண்ண வந்ததுல ரொம்ப சந்தோஷம், திருப்தியா இருக்கு. பார்க்கவும் நல்லா இருக்கு. அவ்வளோவா அங்கே ஒரிஜினலாக பார்க்குற மாரி இங்கேயும் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ சாய் கணராய் மித்ர மண்டல் மும்பை அம்பர்நாத் சுவாமி நகர்ல இருக்கிறோம். வருஷம் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நாங்கள் விநாயகரை காட்டணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. இந்த வருஷம் வந்து சேலத்தில் இருக்கிற முருகன் வந்து எப்படியாவது அந்த ரூபத்தை காட்டணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த செட்டப் செஞ்சிருக்கிறோம். இந்த செட்டப்ல வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி லிஃப்ட் வச்சு இந்த குறுகிய இடத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஆனா ஏதாவது ஒரு ஹைலைட்டை நம்ம காட்டணும், மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், இந்த என்விரான்மெண்ட்டுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விநாயகரை வந்து முழுக்க பேப்பர்ல செஞ்சிருக்கோம். பேப்பர், சில க்ளூஸ், அப்புறம் சில மண், இதை யூஸ் பண்ணி செஞ்சிருக்கோம். ஏன்னா 6 வருஷம் நாங்கள் வந்து போய் கிடைக்கும் போது அதை காலில் மிதிப்படுறது பார்க்க நம்மளுக்கே நல்லா 11 நாள் நம்ம வச்சு பூஜை பண்ணிட்டு அது நமக்கு காலில் படுறது நம்மளுக்கு பிடிக்கல. அதனால இந்த வருஷம் நாங்கள் பப்ளிக் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சிலை வந்து நாங்கள் இங்கேயே கரைக்க போறோம். இந்த விநாயகர் வந்து இப்போ புட்டி யூஸ் பண்ணல, எந்த ஒரு மண்ணும் யூஸ் பண்ணல. இது வந்து 11 நாள் கும்பிட்டு நாங்களே இதை கரைக்க போறோம் இந்த சாமியை. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. இந்த வருஷம் என்ன சாமி வைக்கலான்னு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. ஒரு சேலஞ்ச் வந்து நாங்கள் வந்து 6 வருஷம் வேற ஒரு ரூபம் தான் காட்டிட்டு இருக்கோம். இந்த வருஷம் நாங்கள் சேலத்தில் இருக்க முருகனை நாங்கள் வைக்கணும் எங்களோட ஆசை இருந்துச்சு. நாங்கள் அதை வச்சுட்டோம். விநாயகரை எடுத்து வந்து இங்கேயே செஞ்சு இங்கேயே கரைக்கிறோம், அது ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் எங்களோட டாஸ்க் பெரிய டாஸ்க் என்ன இருக்குன்னா, எங்களுக்கு லிஃப்ட் தான் பெரிய டாஸ்காக இருந்துச்சு. அப்போ வந்து பப்ளிக் வந்து நாங்கள் வந்து என்ன காட்டணும்னா அங்கே வந்து பாலாபிஷேகம் பண்ணணும். அப்போ அந்த லிஃப்ட்ல இருந்து நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு லிஃப்ட் வைக்கிறது பெரிய டாஸ்காக இருக்கு. அது எவ்வளோ செலவாகும்னு சொன்னாங்க. அப்படி நாங்கள் செலவு பார்க்கல. பப்ளிக்கோட இது ரிவ்யூ தான் எங்களுக்கு வேணும். பப்ளிக் சொல்லணும் எங்களுக்கு ரொம்ப அருமையா இருந்தது நீங்கள் லிஃப்ட்ல ஏறி தரிசனம் பண்ணுறது. அதனால நாங்கள் எவ்வளோ செலவு இருந்தாலும் ப்ராப்பரான இன்ஜினியரை கூப்பிட்டு வந்து அந்த லிஃப்ட்டுக்கு எவ்வளோ என்ன ப்ராப்பர் செலவு, அதோட மேட் கேட்டு அதோட இது வாங்கிட்டு வந்து ப்ராப்பர் இன்ஜினியர் எடுத்து வந்து பப்ளிக்கோட சேஃப்டி தான் வந்து முக்கியமாக பார்த்தோம். லிஃப்ட்ல ஏறுறது நம்ம இறங்குறது வைக்க கூடாது. அதுல பப்ளிக் எவ்வளவு சேஃப்டியா போகுது, எவ்வளவு சேஃப்டியா இறங்குது, அதான் எங்களோட ஆசை இருந்து. அதனால லிஃப்ட் எங்களோட பெரிய டாஸ்கா இருந்து அக்கம் பக்கம் இந்த லிஃப்ட் வைக்க விடல. அப்ப இங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க இங்க வைக்காதீங்க அங்க வைக்காதீங்க. நாங்க லிஃப்ட் வச்சே நாங்க தீர்வுன்னு சொல்லிட்டு எங்களோட மண்டலோட பசங்களோட எங்களோட ஆசையா தான் இருந்து. அதான் எங்களோட டாஸ்க். அதை நாங்க வச்சு இந்த வருஷம் எப்படியோ எங்க பிளான் சக்சஸ் பண்ணிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். ஓம் சரவண பவ, ஓம் சண்முகா சரணம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த சுவாமி நகரில் இந்த கணபதி டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து சேலத்தில் இதே மாதிரி வந்து சேலத்தில் இருக்குது இந்த முருகன். நான் இன்னும் சேலத்துக்கு போனதில்லை. நான் அங்கே போக முடியாத காரணத்தில் இங்கே வந்து பார்த்துட்டேன். இப்போ நான் நிச்சயமாக ஒரு நாள் சேலத்துலேயும் போய் தரிசனம் பண்ணுவேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நேச்சுரலாக எல்லாமே அதில் அபிஷேகம் பண்ணுறது, இந்த பூ போடுறது, அங்கே மேலே பண்ணினீங்கன்னா சாமி அழகாக கிட்ட பார்க்குற மாதிரி அதே மாதிரி சேமா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. முருகன் அருள் உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். வருஷம் இதே மாதிரி சிறப்பா பண்ணுவாங்க. எல்லாரும் வந்து பாருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம், நான் சுவாமிநகர்ல இருந்து பேசுறேன். என் பேர் வந்து சுரேஷ் முனியன். நானும் இங்கே தான் இருக்கேன். பசங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி முத்துமலை முருகன் கோயில் வந்து அங்கே போய் சில பேருக்காக பார்க்க முடியாது. எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் இருக்கும். நானும் வந்து பார்த்தேன், நல்லா இருந்தது. பசங்களோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் போயிருக்கேன் கோயிலுக்கு, அங்கே நல்லா இருந்தது. சேம் டு சேமாக தான் இருக்குது. லிஃப்ட் வச்சுட்டு எல்லாம் பார்க்கறது நல்லா இருக்குது. இன்றைக்கி எங்களோட பூஜை அதால தான் இன்றைக்கி தான் வந்தேன். இன்றைக்கி தான் வந்து நான் முழுசாக சாமியை பார்க்குறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகன் பற்றி சொல்ல போனால் ரொம்ப இருக்குது. ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு அதை வந்து பார்க்க முடியாமல் இருக்கும்.
ஆனால் யார் யார் சேலத்துக்கு முத்துமலைக்கு போக முடியலையோ தயவு செஞ்சு வந்து பாருங்க, விநாயகரோட அருளை கொஞ்சம் பெறுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சபரிமலை ஐயப்பன் சுவாமி செஞ்சாங்க, அது வந்து நான் இங்கே இருந்தேன் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட இது பெட்டராக இருக்குன்னு தான் தெரியுது எனக்கு. ஹார்ட் ஒர்க் ரொம்ப பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. இது வந்து அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கு. முருகன் சிலையை வந்து விநாயகர் சிலையோட பார்க்கும்போது இன்னும் புல்லரிச்சு போச்சு. இன்னும் எதிர்பார்க்குற பசங்கிட்ட வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னென்ன நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சாமி என்னென்ன முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இங்கே உள்ள அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற தமிழ் மக்கள் வந்து பார்த்தா நல்லதாங்க இதுக்காக செய்வாங்க. ஒரு சில பேர் வந்து நம்ம பேர் வந்து அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படிலாம் இல்லை. பசங்க அப்படின்னா நம்ம தமிழ் பசங்கன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்க மகாராஷ்டிராவில். தமிழ்காரங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க, பட் வந்து இதே மாதிரிலாம் செய்வாங்களா என்னன்னு தெரியல. நம்ம தமிழ் பசங்க வந்து நம்மளுக்காக நம்ம முருகனை இங்கே இட்டு வந்து காட்டுறது பெரிய விஷயம். ஏன்னா கார்த்திகேயன்னு சொன்னால் எல்லாத்தையும் தெரியும், பட் எப்படி அந்த சிலை இருக்குன்னு சொல்லிட்டு பாதி பேருக்கு தெரியாது. வந்து பாருங்க, கார்த்திகேயன் இப்படி தான் இருப்பாரு, என்ன இதில் வந்து விநாயகர் போயிடுவார் நம்மளுக்கு. என் பேர் சந்தோஷ்குமார். நம்ம அண்ணன் அருண் அண்ணன் பார்த்துருப்பீங்க. இவர் வந்து மான்கூரில் இருக்காரு அண்ணன். நம்மளுக்கு வந்து மான்கூர்லேருந்து அம்பாராஜூர் வந்து ரொம்ப தூரம், எந்த ஒரு ரூபா கூட காசு இல்லாத அம்மா தூரத்துலேருந்து வந்த அண்ணன் நம்மளுக்காக வந்து 2-3 வருஷமாயே இந்த மண்டலுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து வேலை. அவர் மட்டும் இது யூடியூப்பர் மட்டும் வேலை இல்லை, அவருக்கு வந்து ஃபிலிப் ஷூட்டிங்கில் வேலை செய்கிறார் ஆள். அதுமாரி குத்த வந்து என்ஜிஓ வச்சுருக்காரு. என்ஜிஓ வந்து சன்னு செய்வது ஆள் வச்சுருக்காரு. வந்து நான் அவர்கிட்ட வீடியோலாம் பார்த்துருக்கேன். எவ்வளோ தூரம் நீங்கள் நைட் மணி வந்து 8 மணிக்கிட்ட ஆகுது. நம்மளுக்காக நின்று நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாரு. வந்து அவர் சொன்னார், தம்பி நான் ஷூட்டிங்கில் இருக்கேன், என்னால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மண்டலுக்கு வந்துரும்பா, ஏற்கனவே முதல் நாள் வந்தேன், உங்கள் வேலை ஆகலை, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்து கொடுக்குறோம்பா, எனக்கு அதான் வேலை, ஒன்றும் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு இந்த என்ன சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கண்டென்ட்காக அதுக்காக வீடியோ எடுப்பாங்க. அது அப்படியேப்பட்ட ஆள் இல்லை. அவர் வந்து இது வந்து தமிழ் மக்களுக்கு எல்லாம் நம்ம இருக்கிற இந்த விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும், முருகன் திருவிழா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அவர் இது எல்லாத்தையும் காட்டணும், எல்லாத்தையும் இந்த நம்மளோட இது சேரணும்னு சொல்லிட்டு அது ஒரு பழக்கமே வச்சிருக்காரு. அவர் வந்து அதே மாதிரி பக்தி சமாளிக்கிற அவர் கருப்புசாமி பக்தர். அவர் வந்து அதனால தான் வந்து அவரோட யூடியூப் பேர் வந்து கருப்புசாமி சரணம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் இருக்குது. நீங்க எல்லா பேரும் எடுத்து பார்த்தா நம்மளுக்கே அதுல தெரியும் இந்த சாமி பத்தி அவர் என்னென்ன பேசியிருக்காரு, என்ன பேருன்னு சொல்லிட்டு அவரோட வரலாறு இருக்குது அந்த சாமி அந்த யூடியூப்ல. வந்து நான் கருப்புசாமியே வந்து ரியலா பேசணும்னு சொல்லிட்டு இவரே சொல்லிருக்காரு. எனக்கு வந்து இந்த சேனல் எடுத்து நடத்தணும்னு கருப்புசாமி தான் சொன்னது, அதனால தான் இந்த சேனல் எடுத்து நடத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ணனுக்கு வந்து புகழ் பிடிக்காதுன்னு சொல்லிட்டாரு முன்னே. எனக்கு வந்து சாமியோட இதுன்னு சொல்லிட்டு இந்த சாமியை வந்து அவருக்கு நான் கையில அவர் வந்து அன்பாக நான் கையில கொடுக்குறாரு. வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு தெரிய வச்சதுக்கு காரணமே அண்ணனோட யூடியூப் சேனல் தான். அண்ணனோட யூடியூப் சேனல் பேர் வந்து பாத்தீங்கன்னா கருப்புசாமி சரணம். ஸோ எங்க மண்டல் சார்பாக நாங்க எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்றோம், அண்ணனோட சேனலை எவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அவர் சேனலை இன்னும் நல்லா நீங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டி நான் வந்து உங்களை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கணபதி பப்பா கணபதி பப்பா